ஒவ்வொரு முறையும் நீ சிந்தின கண்ணீரும் என் முன்னாடி நீ விட்ட கவலை பெருமூச்சும் இந்த ஆத்தாவுக்கு கேட்காம இருக்குமா? இத்தனை பாரத்தையும் நான் ஒருத்தரே சுமக்கணுமா? எனக்குன்னு ஒரு விடிவு காலம் வராதான்னு நீ தினம் தினம் நீ கேக்குற கேள்வி என் கருவறை வரைக்கும் வந்துருச்சு. குடும்பம்னு ரதத்தை இழுக்க நீயே அச்சாணியா இருக்கிறாய். மத்தவங்க அது வெறும் கடமையா தெரியலாம், ஆனா எனக்கு அது உன்னோட தவம்னு தெரியும். இப்படியே உன் வாழ்க்கை இருக்காது. மேகமூட்டம் களைஞ்சு சூரியன் வர்ற மாதிரி உன் குடும்பத்துல இருக்கிற குழப்பமும் கவலையும் சீக்கிரமே விலகும். உன்னை ஒரு மனுஷனா கூட மதிக்காம உன் உழைப்பை ஏளன செஞ்சவங்க முன்னாடி உன்னை ஒரு மகாராணியாவோ மகாராஜாவாவோ உட்கார வைப்பேன். உன் கஷ்டமெல்லாம் பனி போல உருகி ஓடுற காலம் இதோ வந்துருச்சு. கலங்காதே மகளே, மகனே, நீ தனியாக நிக்கல. நீ தூங்குறப்ப உன் தலைமாட்டு காவலாக நான் இருக்கேன். நம்பிக்கையோடு உன் கடமையை செய். உன் குடும்ப பாரத்தை என் பாதத்துல இறக்கி வச்சுட்டு நிம்மதியா இரு. இது உன் ஆத்தா கொடுக்கிற சத்திய வாக்கு.